வணக்கம். எனது வழிவழி பார்வையாளர்களானவர்களுக்கு நான் நிற்கிறது தாய்லாந்தில் எனது மருமகள் இந்த திருமண நிகழ்வுக்கு வந்தபோது இந்த ஆலயத்தை பார்க்கும்போது உண்மையிலே இதை காட்சிப்படுத்தவும் என்று மிகுந்த ஆர்வத்துடன் தான் இந்த காட்சிப்படுத்தலை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த ஆலயத்தை பற்றிய காணொலியாகத்தான் எனது வழிவழி பதிவு இருக்கப்போது. அது மட்டுமில்லை, ஒரு தாய்லாந்து உறவு தான் இந்த ஒளிப்பதிவையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கும் அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஒளிப்பதிவை உங்களுக்காக நான் காண்பிக்கின்றேன். நான் இந்த இடத்த புலி ஒன்றை கற்சிலையாக வடிவமைக்கப்பட்டதையும் இங்கே பார்க்க முடிகிறது. அந்த வகையில் புலியின் பல்லுக்கும் வாய்க்கும் இடையிலே இங்கே பணத்தாள்களையும் அதற்குள்ளே சொருகியிருக்கிறார்கள். அது என்ன விளக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு பின்புறமாக இங்கே பறை ஒழுப்பும் ஒளி மீளமாக ஒன்று அங்கே பின்புறம் வைக்கப்பட்ட பெண்ணினுடைய ஓவியத்தை இங்கே என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்கட சைவ முறைப்படி மனித புகைப்படங்கள் ஓவியங்கள் அப்படியானது வைக்கிறது வளமை இல்லை. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. அப்போது சில உறவுகளிடம் கேட்டு அறிந்து கொண்டேன், இதில் வைக்கப்பட்ட புகைப்படம் ஆரண்டு அவர் எனக்கு பதிலளித்தது இது இந்த நாட்டு குயின், அதாவது இளவரசி என்றார்கள். அந்த இளவரசி தற்போது இறந்து விட்டார். அவருடைய ஞாபகமாக இந்த இடத்துல இந்த படத்தை வைத்து வழிபடுகிறார்கள் என்பதையும் அந்த உறவின் மூலம் கேட்டு அறிந்து கொண்டேன். இந்த புகைப்படம் குயின் இளமையில் இருந்தபோது அவருடைய துணைவரோடு எடுக்கப்பட்ட படத்தை தான் இங்கே இதிலேயும் காட்சிப்படுத்தி ஒவ்வொரு வித்தியாசத்தையும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஒவ்வொரு தத்துருவ காட்சிகளாகத்தான் இதில் உண்மையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கே நந்தியும் பெண்ணாம்பெரிய ஒரு நந்தி அங்கால் பக்கத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மந்திரத்தை மனதார சொல்லினால் நாகதேவனின் அருள் கிடைக்கும், பாதுகாப்பு, செல்வம், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணரை வணங்குவது போல ஒரு காட்சியை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. பார்க்குற அனைத்தும் சக்கரங்கள். இதுகள் அன்றைய காலங்களும் சரி இன்றும் சற்று பாவனையில் இருக்கிறது. இது குதிரை அல்லது மாட்டு வண்டிலுக்கான சக்கரங்களாகத்தான் இருக்கிறது. இது தற்போது இந்த இடத்துல இருக்கைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதையும் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லது போராட்ட காலங்களில் பயன்படுத்தப்பட்ட சக்கரங்களாகவும் இருக்கலாம். பார்க்குற காட்சியும் உண்மையில் தத்துருவமாகவும் அழகான முறையிலே இதையும் வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த ஆலய சுற்றாடலில் உள்ள நிர்வாகத்தினர் மிகவும் தத்துருவமாகவும் இடத்துல பல சிற்பங்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமில்லை, இந்த தாய்லாந்தில் சைவ சமயம் அல்லது இந்து மதத்தை அடிப்படையாக பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வணங்கும் முறைகள் சற்று வித்தியாசமானது. நாங்கள் வணங்கும் முறைகள் வேறு, ஆனால் அவர்கள் வணங்கும் முறை சற்று வித்தியாசமான முறைகளைத்தான் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. மிகவும் உயரமான 2 யானைகள் இங்கே வைக்கப்பட்டு முன்னுக்கு புத்த பெருமானுடைய காட்சிப்படுத்தலாக இருந்தால் இது கூடுதலாக புத்த மத வழிபாடு முறைகளை உள்ளடக்கப்பட்ட காட்சிகளாகத்தான் இந்த பகுதி காணப்படுகிறது. அடேங்கப்பா, அந்தமாக இருக்கப்பா உள்ளுக்கு சிலைகள் மேலே சிவபெருமான் எருமையில் ஏறி காட்சி கொடுத்த அதைத்தான் மேலே இதிலே முன்பகுதியிலே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த வகையில் அதுக்கு உண்மையாக நன்றி சொல்ல பூசை செய்கிறாங்க சில கோயில்களில். ஆனால் இது என்னென்று தெரியல. நாங்கள் முதல் ஒரு கோயிலுக்கு போனாங்க, தமிழில் கூடுதலான ஐயர்மார் பூசை செய்கிறாங்க. இது முதல் கடவுளாக சிவனும் சக்தியும் அங்கே காணப்படுகிறார்கள். அந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் முருகப்பெருமானும் அங்கே கடவுள் சிலைகள் கீழ் பகுதியிலே வைக்கப்பட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.
இடத்தில் ஒரு அழகான முறையில் போட் ஒன்றை தயாரித்ததா அந்த அழகான முறையில் ஒரு தோணி கப்பல் ஒன்றை தயாரித்து இந்த இடத்துல அதையும் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். பார்க்கும்போது தனியாக ஒரு கடவுள் மட்டும் இங்கே குறிப்பிடவில்லை. எமது சைவ முறைப்படி அல்லது போனால் இந்து முறைப்படி உள்ள அனைத்து கடவுள்களையும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு இருப்பதையும் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. மேலே அதிகமாக ஒவ்வொரு சாமி படங்களுடைய புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த இடங்கள். தாய்லாந்தை பொறுத்தளவில் கூடுதலாக இந்து மதம் சைவ மதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு பூமி. சிவபெருமான கூட இதில் மிகவும் தத்ரூபமாகவும் ஊட்டப்பட்ட சிற்பங்களாகத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு பெரிய பெரிய சிவன் ஆலயம். இதற்கு பின்புறம் பார்த்தாலும் பின்னுக்கும் ஒரு சிவன் சிலை அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல இங்கால வந்தால் பத்திரகாளி என்று குறிப்பிடுவார்கள். ஆக்ரோஷம் காட்சியின் பிரதிபலிப்பாகத்தான் இந்த பத்திரகாளி என்ற காட்சிகள் இங்கே பிரதிபலிக்கப்படுகிறது. இங்கே இங்கத்தை தாய்மொழியிலே இதற்கான விளக்கங்களையும் இங்கே வைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பகுதியிலும் கூடுதலாக சிலைகள் இந்த பகுதியிலும் சிலைகளை காணப்படுகின்றது. இது இங்கே தாய்லாந்து முறைப்படி உள்ள சிலைகள்லாம் சீனா தாய்லாந்து ஒத்த சாயலை கொண்ட சிலைகள் இங்கே காணப்படுகிறது. இது சீனா தாய்லாந்து சார்ந்த சிலைகள்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சிலை ஒன்று அந்த இடத்த புத்த பெருமானை வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் அங்கே கூட புத்த பெருமானுடைய சிலை ஒன்று வைத்து இது புறம்பாக இந்த வளாகத்தில் ஒரு புறம்பான பகுதியை எடுத்து இங்கே பெரிய ஒரு புத்தர் சிலையையும் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பகுதியில். பெரிய ஒரு தேசம். இதுவும் ஏதோ ஒரு புதிய ஒரு கட்டம் கட்டினால இன்னொரு முறை புதிய இடம். இவாதான் எனது முன்னுக்கு எடுத்த ஆரம்ப காணொலி எடுக்க உதவி ஒரு தாய்லாந்து உறவுண்டு. உண்மையில் இவர்களுக்கு சரளமாக ஆங்கிலம் கதைக்க வேண்டும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஊம மொழியிலேயும் மௌன மொழியிலேயும் அவளோட கதைச்சு அந்த ஆரம்ப காணொலியையும் பதிவு செய்திருக்கின்றேன். ஓகே ஓகே பதிவு செய்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த பதிவுகளை உண்மையில் பதிவு செய்கிறது பார்க்கும்போது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் இந்த இடங்களுக்கு எனது வலியொலி பதிவினூடாக உங்களுக்கு காண்பிப்பதிலும் உண்மையில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, இப்படி ஆன்மீகம் சம்பந்தமான ஆலயங்களுக்குள்ள நாங்கள் உள் செல்லும் போது எங்களை அறியாமல் ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உண்மையில் காணுவோம். அந்த வகையில் இந்த ஆலயத்துக்கு வரும்போது அப்படியான ஒரு சந்தோஷத்தை தான் இந்த பகுதியிலும் நான் உணரக்கூடியதாக இருந்தது. இத்துடன் எனது வலையொலி பதிவுகளை அந்த வகையில் இத்துடன் இந்த ஆலயத்தின் சுற்றாடலும் இந்த ஆலய வளாகத்தையும் உங்களுக்கு காண்பித்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டு இத்துடன் எனது வலையொலி பதிவுகளையும் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது வலையொலி பதிவுகளை பகிர்ந்து பெல் பட்டனை அமர்த்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.